கார்த்திக் ரேவதி சீரியல் நவம்பர் 26 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து திட்டிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, சாமுண்டீஸ்வரி ஒரு குணமா இருந்தா இது ஒரு விதமா இருக்கே, பரவாயில்ல, மாமாவோட நல்ல குணம் இந்த பொண்ணுக்கு இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரம் அவங்க அம்மா கால் பண்ண கார்த்தி வெளியில வந்துட்டு, சொல்லுங்கம்மா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, உன்னை பார்த்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, வா கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, அம்மா என்னால கண்டிப்பா வர முடியாதுமா, உங்களுக்கே தெரியும் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு, அப்புறம் எப்படிம்மா உங்களை நான் பார்க்க வர்றது அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ ஒண்ணு என்னை பார்க்க வர வேணாம், நானே உன்னை பார்க்க வந்துட்டேன், கோயில்ல ராஜாவோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி போனை பிடிங்க, யாரு போன்ல பேசுறது அப்படின்ட்டு போனை பிடுங்குறாங்க. கார்த்தி டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி பேசுறாங்க, ஹலோ கார்த்தி, கார்த்தி அப்படின்னு. அப்ப ராஜா கேக்குறாரு, என்னமாச்சு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, கார்த்தியோட போன் டக்குன்னு கட் ஆயிட்டு அப்படின்னு. ராஜா சொல்றாரு, நீங்க சொல்லிட்டீங்கல்ல கார்த்தி கிட்ட, இது மாதிரி கார்த்தியோட அத்தை பொண்ணுங்களை கூட்டிட்டு வர சொல்லி, கண்டிப்பா கார்த்தி மாப்பிள்ள கூட்டிட்டு வந்துருவான், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, ஆமா, என் புள்ள கண்டிப்பா கூட்டிட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா போனை வாங்கி ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்ன மேடம் அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அடிக்கடி நீ பாட்டுக்கு போனை கொண்டுகிட்டு வெளியில வர, ரகசியமா என்னமோ பேசுற, நீ யாருக்கிட்ட அப்படி பேசுறன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், உங்களுக்குன்னு சொந்தம் இருக்கிற மாதிரி எனக்கும் சொந்தம் இருக்காதா, எனக்குன்னு அம்மா அப்பா அண்ணன்னு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி நீ எந்த ஊரு, அதை நான் உன்கிட்ட விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, மேடம் அதை பத்தி எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், இப்போதைக்கு அந்த ராஜாவை பத்தின ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், என்ன தகவல்னா, பக்கத்துல இருக்க கோவில்ல ராஜா வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி, ஓ கோயிலுக்கு வந்திருக்கானா, அவனுக்கு இருக்கு, நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க மட்டும் போகாதீங்க, இது மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல கோவமா இருக்கீங்க அப்படிங்கிறத உங்க பொண்ணுகளும் தெரிஞ்சுக்கணும், அப்ப உங்க பொண்ணுகளையும் கூட்டிட்டு போயிட்டு மாஸ் காட்டுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றதும் சரிதான், ஃபர்ஸ்ட் என் பொண்ணுங்களுக்கு தெரியணும்ல நான் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்து வேலை வெறுப்போட இருக்கேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, நீ எனக்கு ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்க, ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்த என் எதிரிய என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்க, உனக்கு நான் கண்டிப்பா சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வெளியில வந்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் வராங்க. வந்ததோட துர்கா கேக்குறாங்க, அம்மா எதுக்குமா எங்களை கூப்பிட்டீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்த நம்ம எதிரி வெளியில வந்திருக்கான், அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கோயில்ல நிக்கிறானா, வாங்க அவனை பார்க்க போலாம், அப்படியே அவனை எச்சரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்ப துர்கா கேக்குறாங்க, அம்மா அவனை எல்லாம் நம்ம போய் பார்க்கணும்னே தேவையா, ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு வாமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நான் நேரடியா அவனை போய் பார்த்து எச்சரிக்கணும், அவன் இந்த வீட்டு பக்கம் கூட வந்துடக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா அவன் இன்னமும் ஒரு மைண்ட்ல சவால் விட்டுட்டான், அதுக்காக அவன் சொல்றது எல்லாமே பழிக்கும் அப்படின்னு நினைக்கப்படாதுல்ல, அவன் எப்படியோ போறாமா, நம்ம வேலை என்னமோ அதை பார்ப்போம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ஏன் ரேவதி, அவனை பார்த்தா என் கைனாலே கொன்னுருவேன்னு பயப்படுறியா, பயப்படாத, அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் எல்லாம் நான் கொல்லவே மாட்டேன், வீரனுக்கு வீரனாதான் நிக்கணும், அவன் ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கான், அவனை கண்டிப்பா நான் கொல்ல மாட்டேன், உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட வாக்கு கொடுக்க, ராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவன் வீட்டுக்கு வந்து தானே என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான், நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் அண்ணனை பிரிஞ்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன், அதே மாதிரி அங்க உள்ள அந்த நாச்சியாவும் உங்களை பிரிஞ்சு வருத்தப்படணும், அதுதான் எனக்கு வேணும், அதுக்காக தான் இத்தனை வருஷமா உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி
எங்க அப்பா பண்ண தப்புக்கு தான் நான் உன் கூடயே இருக்கேன். அதுக்காக என் குடும்பத்தை மேலும் மேலும் பழி வாங்கணும்னு நினைக்காத அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேனா? உங்க குடும்பத்துல உள்ள உங்க அப்பா தான் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு அவரு பேர பிள்ளைய அனுப்பி உங்களை கூட்டிட்டு வர சொல்லி அந்த கிழவன் பிளான் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு. அப்ப அந்த மயில் வாகனை கேக்குறாரு ராஜா கிட்ட, என்னமாமா உங்க மேல அத்தைக்கு அவ்வளவு பாசம் போல அப்படின்னு. ராஜா சொல்றாரு, பாசமாவது என்னவாகுது, அவ என்ன வந்துட்டு அப்பா கூட அனுப்பக்கூடாது, அது மட்டும்தான் அவளோட பிளானு. மத்தபடி என் மேல எல்லாம் எந்த பாசமும் இல்லை, நீங்க தேவையில்லாம நம்பாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மயில் வாகனமும், ஓ அப்படியாமாமா, நான் கூட உங்க மேல ரொம்ப பாசம் அத்தை வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்களும் வாங்க, அப்பதான் நீங்க 2 பேரும் பார்த்து ஃபீல் பண்றத நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா பொண்ணுங்க கிட்ட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்ப கூட சொல்றேன், இது தேவையில்லாத வேலைம்மா. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாங்க, அதுக்காக நீங்க வந்துட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பொண்ணுங்களும் சேர்ந்து நேரா கோயிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, நம்ம நினைச்ச மாதிரியே 4 பொண்ணுங்களையும் எப்படியோ வந்துட்டு கூப்பிட்டுட்டோம், எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு கார்த்தி நினைச்சுக்கிட்டு இருக்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை கூப்பிடுறாங்க, இங்க வாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி போயிட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அங்க வந்துட்டு ராஜ சேதுபதியோட பையன் ராஜா வந்திருக்கான். அவன் கண்டிப்பா என்கிட்டயோ என் பொண்ணுகிட்டயோ பேசுறதுக்கு வருவான், என் புருஷன்கிட்டையும் பேசுறதுக்கு வருவான். அப்ப நான் உன்கிட்ட கை காமிச்சதோட அவனை நீ அடிச்சு வெளுத்து கட்டிடணும், நீ அடிக்கிற அடியில அவன் பயந்து ஓடணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் நிழல் கூட உங்களை மேல விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியும் அந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து நேரா கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல போய் இறங்குனதோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, கோயிலுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சாமிக்கு மாலையும் அர்ச்சனையும் பண்ணாதானே மரியாதையா இருக்கும், நீங்க போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, என்ன என்ன வாங்கிட்டு வர சொல்ற, நான் யாருன்னு தெரியும்ல, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம், நீங்க இங்கே இருங்க, இந்த இடத்த விட்டு எங்கேயும் நவராதீங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போயிட்டு நேரா அபிராமியை பாக்குறாங்க, ராஜாவையும் பாக்குறாங்க. கார்த்தி நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா என்னம்மா இதெல்லாம், ஏற்கனவே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி எப்படியாவது நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை வேற இடையில பார்த்தா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருமே, யாரும்மா உங்களை வர சொன்னது அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலப்பா, அதோட நீ அந்த அத்தை பொண்ணுங்களை பத்தி சொன்னதுலேருந்து அந்த பொண்ணுங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ அந்த பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒளிஞ்சு நின்னுங்க, ராஜா முக்கியமா நீ தான் ஒளிஞ்சு நிக்கணும் அப்படின்னு. ராஜா கேக்குறாரு, ஏன் கார்த்தி என்ன ஒளிஞ்சு நிக்க சொல்லியிருக்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு, என்னடா சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, அப்புறம் பேரன்னு சொல்லிட்டு என் போட்டோவையா காமிக்க முடியும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அட பாவி, எங்க வந்து யாருக்கிட்ட என்ன கோத்து விட்டுருக்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இதெல்லாம் நீ அவங்க கிட்ட சிக்கிற வரைக்கும் தான், நீ சிக்காம இருந்தியன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்கனா மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஏ கார்த்தி, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட சிக்க போறேன், என்ன கொல்ல போறாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் நடக்காது, ஜஸ்ட் அடிப்பாங்க அவ்வளோதான், மற்றபடி ஒன்றை வந்துட்டு அவங்க கொலையெல்லாம் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. கார்த்தி என்னடா இவ்வளவு ஈஸியா சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அதை விடு, அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒளிஞ்சு நின்னுக்கோங்க, அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்குள்ள வருவா, அவ பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு, அப்ப அந்த பொண்ணுங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியோ சரிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் இங்கே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா பூஜை சாமான் வாங்கிக்கிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் பொண்ணுங்களும் சேர்ந்து கோயிலுக்குள்ள வராங்க.
சாமுண்டீஸ்வரி கோயில்ல சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அந்த ராஜா எங்க நிக்கிறான் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் ரொம்ப நேரமா சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கீங்க, யார பாக்குறீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. என்ன இப்படி சொல்ற, என்னை எதுக்காக நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த? அந்த அபிராமியோட பையன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுதானே என்ன கூட்டிட்டு வந்த. இப்ப என்ன எதுவுமே தெரியாம பேசுற? முதல்ல அந்த பையன் இங்க இருக்கானா இல்லையா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. மேடம், அவன் இங்கதான் இருக்கான், கோயிலுக்கு பின்னாடி இருந்தான் போல. நீங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஏன்னா நீங்க இப்ப ஒரு எதிரிய பார்க்க போயிருக்கீங்க, உங்களுக்கு சாமியோட பலம் ரொம்ப தேவை. அதனால நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எதிரிய சந்திக்க போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, கார்த்தி சொல்றதும் சரிதான். நீங்க வந்துட்டு உங்க எதிரிய சந்திக்க போறீங்க, அதுக்காக நீங்க பலமான ஆளா போகணும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா சாமியை கும்பிட்டுட்டு கடவுள் பலத்தோட போங்க, கண்டிப்பா அவங்க உங்களை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரியும், நீங்க சொல்றதும் சரிதான், எனக்கு கடவுள் துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமியை போய் கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி லைட்டா அபிராமி கிட்ட சிக்னல் கொடுக்க அபிராமி ஒளிஞ்சு நின்று அந்த 4 பொண்ணுங்களையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு 4 பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமாம்மா, அதுல ஒரு பொண்ணை நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அபிராமி நேரா ராஜாவை பார்த்து, ராஜா, இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே இல்லை, நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஆமா, தீபா மேடம் போனதுல இருந்து கார்த்தி எப்படி இருக்காருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். தீபா மேடம் என்ன சத்தியம் பண்ணி வாங்கிட்டு போனாங்க, இது மாதிரி கார்த்தி வந்துட்டு 2வது கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு தானே இறந்து போனாங்க. அதனால நம்ம கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். அது ஏன் உங்க ஆஹ் அண்ணன் பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு முக்கியமான ஒரு ஆபீஸ் கால் வருது. கார்த்தி போன் எடுத்துட்டு வெளியில போறாரு. அந்த நேரத்துல சாமுண்டீஸ்வரி கோயிலை சுத்தி வர, அப்ப அபிராமி எதேச்சியா திரும்பி பார்க்க சாமுண்டீஸ்வரி நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட அபிராமி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு, என்ன நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி நேரா அந்த அபிராமிய பார்த்துட்டு, இங்க பாரு, எதுக்காக நீ இந்த ஊருக்குள்ள வந்த, உன்னை யாரு இந்த ஊருக்குள்ள விட்டது அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இந்த ஊரு ஒன்றும் உனக்கு சொந்தம் இல்லையே, இந்த ஊரு யாரு வேணாலும் வந்துட்டு போகலாம், இந்த ஊருக்குள்ள இன்னாரு வரக்கூடாது அப்படின்னு சட்டமா போட்டு வச்சிருக்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே, இந்த பூச்சாண்டியவா அனுப்பி ஏன் புருஷனை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, பழைய பகை தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னு. என் அண்ணன் இறந்ததுக்கு உங்களுக்காக தான் உங்க குடும்பத்துல உள்ளவனை பிரிச்சு கொண்டு போய் நாங்க வச்சிருக்கோம். மறுபடியும் எப்படி உங்க குடும்பத்தோட ஒண்ணு சேருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வாய்ப்பே கிடையாது. நான் என்னைக்குமே உன் குடும்பத்துல உள்ளவங்களை மன்னிக்கவே மாட்டேன். தப்பான தீர்ப்பு கொடுத்து என் அண்ணனை கொன்னுட்டீங்கல்ல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, அது எதேச்சியா நடந்தது, அதனால நீ தயவு செஞ்சு அவங்க மேல கோவப்படாத அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமிய பார்த்து, அதை விடு, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பையனை அனுப்பி என் புருஷனை கூட்டிட்டு போக சொல்லி ஆளு வச்சு கொண்டாந்து எங்களை மிரட்டுவ அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, என்ன சொல்ற சாமுண்டீஸ்வரி, நாங்க எதுவா இருந்தாலும் நேரடியா பேசிதான் பழக்கம், நாங்க இப்படியெல்லாம் யாருக்கும் தெரியாமல்லாம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, உன் பிள்ளை தைரியமானவன் அப்படின்னு நினைச்சுதானே இருக்க, அங்க பாரு உன் பின்னாடி எப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா அந்த சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு, ஏன் பிள்ளையா இவனா அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இவன் தான் உன் பிள்ளை, பாத்தியா எப்படி உன் முந்தானைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சு, இங்க பாரு, என் பிள்ளை யாருன்னு கூட இன்னும் நீ கரெக்டா கண்டுபிடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் இவன் தான் என் பிள்ளைன்னு சொல்லி என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன உன் புள்ள உன் முந்தானைக்கு பின்னாடி ஒளிஞ்சதோட அவன் உன் பிள்ளையே இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, என் புள்ள வீரத்திலையும் விவேகத்திலையும் நம்பர் 1, இவன் ஒன்றும் என் புள்ள கிடையாது. நீங்க பாரு, ராஜ சேதுபதியோட பேரன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு உனக்கே தோணலையா? உனக்கே இந்த போட்டோவை பார்த்துட்டு சந்தேகமா இருந்திருக்குமே அப்படின்னு. இப்போ சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்ப இவன் உன் புள்ள இல்லையா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இவன் என் வீட்டு வேலைக்காரன், என் புள்ள சிங்கம் மாதிரி இந்த ஊருக்குள்ளதான் இருக்கான்,
முடிஞ்சா கண்ணுபிடி அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஒரு நாள் கண்டிப்பா என் புள்ள உன் திமிரையும் உன் ஆணவத்தையும் அடக்கி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு குடும்பத்தோட எல்லாரையுமே கூட்டிட்டு வருவான், நீ பார்க்க தான் போற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமியை பார்த்து, அது என்னைக்குமே நடக்காது, அந்த ஊருக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சம திமிரா பேசுறாங்க. அபிராமி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா பாக்குறாரு. ரெண்டு பேருமே நேருக்கு நேர் நிக்கிறத பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. அப்ப கார்த்தி வந்துட்டு, ஐயோ என்ன இது, இங்க எப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை கூப்பிடுறாங்க, ஏ டிரைவர் இங்க வா அப்படின்னு. அப்ப கார்த்தி அங்கேருந்து வந்து நிக்க அபிராமி நேரா கார்த்தியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி கை கட்டிக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு அபிராமிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமியை பார்த்து, எங்க பாரு, இவன்கிட்ட உள்ள பாதி வீரம் கூட, ஏன் கால்வாசி வீரம் கூட ஓ பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், என் புள்ள உன் பக்கத்துல தான் இருப்பான், ஆனா உனக்கு தெரியாது. கண்டிப்பா ஒரு நாள் என் புள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் சமாதானப்படுத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட இன்னொன்னு, உன் 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை என் புள்ள கல்யாணம் பண்ணுவான், அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு. கார்த்தி நினைக்கிறாரு, இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமியை பார்த்து, ஏய் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்றது நடக்க தான் போகுது. இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாருன்னா அந்த 2வதா இருக்கா பாரு ரேவதி, அந்த பொண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளைக்கு அவளை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமியை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி நீ பேசுவ அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ஏய் சாமுண்டீஸ்வரி, நான் சொல்றது நடக்க தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த பக்கமா வர ராஜா நிக்கிறாரு. ராஜாவை பார்த்ததோட அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக, அப்ப அவர் கேக்குறாரு, இங்க பாருமா, என்னம்மாச்சு உனக்கு, ஏமா நீ இங்க வந்த, இங்க வந்தாலே உனக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா, யாருமா உன்னை அனுப்புனது அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, என் புள்ள இந்த ஊருக்குள்ள வந்துட்டான், என் புள்ள கண்டிப்பா இந்த குடும்பத்தோட ஒற்றுமைய மறுபடியும் கொண்டுட்டு வருவான். 25 வருஷத்துக்கு முன்னாடி பகையா இருந்த நம்ம குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு, சாமுண்டீஸ்வரியை பத்தி உனக்கு தெரியல, முன்னாடியை விட இப்ப கோபம் அவளுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம குடும்பத்தை எப்ப பழி வாங்குறது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உன் புள்ள மட்டும் இங்க வந்தான்னா கண்டிப்பா அவனை கொலை பண்றதுக்கு கூட அஞ்ச மாட்டான், கையில ஒரு துப்பாக்கியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருன்னா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் கவலைப்படாம இரு, என் புள்ள இந்த ஊருக்குள்ள வந்துட்டான், உங்க எல்லாருமே ஒத்துமையா கூட்டிட்டு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவான் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குண்ணா அப்படின்னு ராஜா சொல்றாரு. நடந்தா நல்லா தான் இருக்கும், நான் அப்பாவை கேட்டதா சொல்லு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்தது எனக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கு, கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இது கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, கண்டிப்பாண்ணா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும், பார்த்துக்கோ, நீ கவலைப்படாம பொறுமையா இரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.